பெண்களுக்கு பாதுகாப்புன்ட்டு சங்கீதாவை துன்புறுத்துறது வழக்கு இருக்கு. அப்ப தன் வீட்டு பெண்களை தவிரனா சொல்லணும்ல, பெண்களை பாதுகாப்பேன் சங்கீதாவை தவிரனா சொல்லு. மகன் வந்து காதலிக்கிற வயதுல, மகள் வந்து காதலிக்க வேண்டிய வயதுல அப்பே பிளே பாயா இருக்காங்கிறது இருக்குல்ல. 52 வயசுல பேரன் பேத்தி எடுக்கிற வயசு. உண்மையை சொல்ல போனா விஜய் வந்து யூத் படத்துல நடிச்சிருக்கான், ஒரு யூத் கிடையாது. இப்ப அப்ப வந்து மகளுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்க வேண்டிய வயசுல, பேரன் பேத்திய எடுக்க வேண்டிய வயசுல நீ ஒரு ஆளை கூட்டிகிட்டு திடுறத ஒளிவு மறைவு இல்லாம வேற வர்றேங்கிற மூலமாக நீ வந்து உன்னுடைய ஃபாலோவர்ஸுக்கு, ஒரு ரசிகர்களுக்கு, அவன் தொண்டர் நான் சொல்ல மாட்டேன், ஒரு ரசிகர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாய்? சங்கீதா பேசின விஷயங்கள் பூதாகாரமா வெடிக்குது. அவர் மனநிலை பிரச்சனை இருக்குது, என்ன ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு அடுத்த 2 நாள்லயே ஒரு திருமண நிகழ்ச்சியில த்ரிஷாவும் ஒன்னா போறாங்க. அது ஒரு நியாயமான விஷயம் தான். அப்படின்னா விஜய் திருமணம் தாண்டிய பந்தத்தில் இருக்காங்கன்னு ரொம்ப டீசெண்டா கண்ணியமா தானே சங்கீதா சொன்னாங்க. அது யாருன்னு தாவேகாக்காரன் தவிச்சுக்கிட்டே இருக்கான். சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, எனக்கு இதுக்கு மட்டும் விஜய் தெரியலன்னா, எனக்கு வந்து ரிசல்ட் தெரியல, மண்டே பிச்சுக்கிறேன். எனக்கு யாருங்க அந்த 3 எழுத்து நடிகை? அந்த பஞ்சாயத்து இருக்குல்ல, முன்னாடிதான் அந்த 3 எழுத்து நடிகை ஒரு இது வரும், கடைசியில இந்த எழுத்து வரும் அப்படின்னா சொல்லுவாங்க. பூ நடிகை, பழ நடிகை அப்படின்னா சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அந்த மாதிரி குழப்பம் வரக்கூடாது. தாவேகா வந்து ஒரு கிளியர் கட்டான கட்சி, அது ரொம்ப தெளிவான கட்சி அப்படிங்கிறதுக்காக இவங்க எல்லாம் தேடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் கூட்டிட்டு வந்திருக்கிறார். தன்னோட குடும்பம் நடத்தி 26 வருடங்கள் வாழ்ந்த ஒருத்தரை பார்த்து இதெல்லாம் ஒருத்தே இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா, நீ உன் மனைவியை கூட ஒரு யூசன் த்ரோ மாதிரி தான் நீ பயன்படுத்துவ. உன் குடும்பத்தை கூட, உன்னுடைய மகனை எங்கேயாவது நீ வந்து அடையாளப்படுத்திக்க. அண்ணன் சீர், மாமன் சீர் அப்படிலாம் சொல்றாருல. அவர் இன்னும் இந்த திருப்பாச்சி படத்துல இருந்து வெளியில வர மாட்டேங்கிறார். அண்ணன் கேரக்டர் நடிச்சாரு, அதை மறக்க மாட்டேங்கிறாரு. திடீர்னு ஹோட்டலுக்கு பேர் வைக்கிறது மாதிரி அஞ்சலை அம்மா நீதிமன்றம் பேர் சொல்ற அளவுக்கு நீ துணிஞ்சிட்டேன்னா எப்படி அதை செய்ய முடியுங்கிற அறிவு வேணாமா? இல்ல கூட இருக்கிற அந்த முட்டாள்கள் சொல்ல மாட்டாங்களா? கூடி இருக்கிற முட்டாள்கள் மூடர் கூடமா இதுன்னு கேட்கிறேன். தாவேகா என்ன மூடர் கூடமா? இந்த முட்டாள்கள் சொல்லி தர மாட்டானா? அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சங்கீதா விஜய் டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்தது. அதுக்கப்புறமா த்ரிஷாவுடன் ஒரு பொது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் சார். அதுக்கப்புறம் மகளிர் தினத்தில் பல்வேறு திட்டங்களை வந்து தேர்தல் அறிக்கையாக கொடுத்துருக்கிறாரு. இந்த விஜயனுடைய அரசியல் வாழ்க்கையில் இந்த சங்கீதா இஷ்யூ என்ன ரோல் பண்ணுது, த்ரிஷாவுடன் திருமணம் அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ஆகும் சார் விஜயனுடைய நிலை? ஒரு திரைப்பட கலைஞனாக, ஒரு சினிமா நடிகனாக ஒருவன் வந்து திருமணம் தாண்டிய பந்தத்தில் இருக்கிறான் அப்படிங்கிறது கடந்து போக வேண்டிய விஷயமாக மக்கள் வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா கலைஞர்கள் என்பவர்கள் வந்து சராசரி மனிதர்களிலிருந்து வேறுபட்டவர்கள் அப்படிங்கிறத வந்து மக்கள் புரிந்து கொள்வார்கள், சகஜமாக இருக்கும். ஆமாம். இயக்குனர் மிஸ்கின் கூட ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, ஏன் உங்களுக்கு டைவர்ஸ் ஆச்சு அப்படின்னா, எனக்கு போர் அடிக்குது அப்படின்னால டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறார். இப்படிதான் பேசுவது அப்படிங்கிறது கலைஞர்களினுடைய எல்லை மீறிய சுதந்திரமாக மக்கள் வந்து அதை கடந்து போயிடுவாங்க. ஆனால் பொது வாழ்க்கை என்று வந்ததற்கு பின்பு உங்களுடைய ஒவ்வொரு அசைவும் செய்திகளாக மாற்றப்படுகிற போது நீங்கள் ஒரு நம்பகத்தன்மை மிக்கவர் என்பதை நீங்க நிரூபிக்கணும். இல்லை நான் அப்படிதான் அத்துமீறி நடந்துக்கிருவேன், நான் அப்படித்தான் என்ன செய்ய போறேன் நீனு அப்படிங்கிற அடாவடித்தனம் இருக்குல்ல. ஒரு கோர்ட்ல வழக்கு போயிருக்கு. தனி மனித விவகாரம்ங்கிறது என்னன்னா, உங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிற சண்டை தான் தனி மனித விவகாரம். அது ரோட்டுக்கு வந்துருச்சு, ரோட்டிலே நிக்கல, அது கோர்ட்டுக்கு வந்துருச்சு. ரோட்டில் இழுத்து விட்டதே திமுக தான் அப்படின்றாங்க சார். விஜய் பிறந்ததுக்கே திமுக காரணம் மட்டும்தான் அவங்க சொல்லலை. எதை எடுத்தாலும் திமுக காரணம்னா என்ன அர்த்தம்? திமுகவுக்கு இதுவாங்க வேலை? அவன் ஆட்சி நடத்துறாங்களா, கட்சி நடத்துவாங்களா, இல்லை அவங்க வந்து நிர்வாகம் நடத்துவாங்களா? இந்த மாதிரி சல்லித்தனமாக வந்து ஒருத்தர் வீட்டு குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்தரங்கத்துல எல்லாம் நுழைந்து ஆராய்வதற்கு அவங்களுக்கு நேரம் கிடைக்குமா? முதல்ல திமுக வந்து ஒரு ஆர்கனைஸ்டு செக்டார். அது வந்து ஒரு நிறுவனமயமாக்கப்பட்ட ஒரு நீண்ட கால கட்சி. அது 75 வருடம் அந்த கட்சிக்கு. ஸ்டாலினுக்கு வந்து 72 வயசுனா அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி பிறந்தது கட்சி. அந்த கட்சியை போய் நீ வந்து நேத்து பெய்த மழையில இன்று முளைத்த காலானா இருக்கக்கூடிய ஒரு நடிகை வந்து என்னைய பார்த்து அப்படியே என்னோட குடும்பத்துக்குள்ள அவங்க தான் இருக்காங்க, அது வந்து யாரு வந்து நெரிசல்ல செத்தாலும் அவங்க தான் காரணமா இருக்காங்க பேசுறதுலாம் அபத்தம். அதெல்லாம் சங்கீதா பேசின விஷயங்கள் பூதாகாரமா வெடிக்குது. அவர் மனநிலை பிரச்சனை இருக்குது, என்ன ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு அடுத்த 2 நாள்லயே ஒரு திருமண நிகழ்ச்சியில த்ரிஷாவும் ஒன்னா போறாங்க. அது ஒரு நியாயமான விஷயம் தான். அது எப்படின்னா விஜய் திருமணம் தாண்டிய பந்தத்தில் இருக்காங்கன்னு ரொம்ப டீசெண்டா கண்ணியமா தானே சங்கீதா சொன்னாங்க வழக்குல. அது யாருன்னு தாவேகாக்காரன் தவிச்சுக்கிட்டே இருக்கான்.
இந்த விடை தெரியாம தவிக்கிறான். சில பேர் சொல்லுவான் தெரியுமா, எனக்கு இதுக்கு மட்டும் விடை தெரியலன்னா, எனக்கு வந்து ரிசல்ட் தெரியல, மண்டே பிச்சுக்கிறேன் எனக்கு. யாருங்க அந்த 3 எழுத்து நடிகைன்னு ஃபோன் பண்ணி அந்த பஞ்சாயத்து இருக்குல்ல, முன்னாடி தான் அந்த 3 எழுத்து நடிகை ஒரு இது வரும், கடைசியில இந்த எழுத்து வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. பூ நடிகை, பழ நடிகை அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அந்த மாதிரி குழப்பம் வரக்கூடாது. தாவேகா வந்து ஒரு கிளியர் கட்டான கட்சி, அது ரொம்ப தெளிவான கட்சி அப்படிங்கிறதுக்காக இவங்க எல்லாம் தேடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் கூட்டிட்டு வந்திருக்கிறார். நீங்க யாராவது கட்சிக்காரன் விட்டு கல்யாணத்துக்கு போயிருக்காரா? தாவேகாவுடைய நிர்வாகிகள் வந்து யாராவது, மாவட்ட நிர்வாகி, ஒன்றிய நிர்வாகி, மாநிலம், யார் வீட்டு கல்யாணத்துக்காவது விஜய் போனதை பார்த்துருக்கிறாராவது? கோடீஸ்வரன் வீட்டு கல்யாணத்துக்கு மட்டும்தான் போவேன், சினிமா ப்ரொடியூசர் வீட்டு கல்யாணத்துக்கு தான் நான் போவேன், நான் போனாவே கூட்டம் வரும் அப்படிங்கிறாரு. அப்ப கல்யாண மண்டபத்துக்கு கூட்டம் வரலையா? அன்னைக்கு கல்யாண மண்டபம் காலி மண்டபமா இருந்துச்சா? கல்யாண வீட்டில் எல்லாரும் கூட்டமாக தான் இருந்திருப்பாங்க. ரொம்ப அப்படி நெரிசல்லாம் வரலையா அன்னைக்கு? அப்போ ஸ்டேட்டஸ் பார்க்குறாரு. நல்ல கண்ணு மரணத்துக்கு அவர் வர்றாரு, நான் அந்த இடத்துல தான் இருக்கேன். அவர் வரும்போது எந்த சலசலப்பும் இல்லையே. கேமராவை தூக்கிக்கிட்டு பத்திரிகையாளர்கள், இந்த மீடியா பர்சன்ஸ் கொஞ்சம் பேர் வந்து மூவ் பண்ணாங்க, ஓடினாங்க. நான் அதை வேணா ஒத்துக்கிறேன். அதை கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் யாரும் திரும்பியே பார்க்கலையே. சராசரி மனிதர்கள் வந்து ரஜினிகாந்த் வந்து உட்கார்ந்துட்டு போனார் அவர் பாட்டுக்கு. அப்ப என்னைய பார்த்தா கூட்டம் வருதுங்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் உன்னோட பில்டப்பு. 3 மாவட்டத்திலேருந்து ஆள் அனுப்பி முகாமிட்டு அங்கங்கே வந்து வண்டி அனுப்பி எல்லாத்துக்கும் வந்து ஏற்பாடு பண்ணி ஒவ்வொரு ஊர்லேயும் 1000 பேர் 500 பேர் நான் அங்கங்கே செக்டாரை பூரா ரெடி பண்ணி வண்டியில் ஏற்றி ஒரு இடத்துல குவிக்கிறது மூலமாக அந்த கரெக்டாக குவிக்கிறதுக்கு நேரமாகுதுங்கிறக்காக தான் காலதாமதமாக வர்றது 7 மணி நேரம். இப்போ எல்லா ஊரில் இருக்கிறவன நானே பார்க்க வர்றேன், ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிறவங்க அப்படித்தான் தலைவர்கள் டூர் போடுவாங்க. இப்போ ஒரு மகளிர் அணி கூட்டத்தில் என்ன பேசுறாருன்னா, இந்த என்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள்லாம் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, அது அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை. அதாவது தன்னோட குடும்பம் நடத்தி 26 வருடங்கள் வாழ்ந்த ஒருத்தரை பார்த்து அதெல்லாம் ஒருத்தே இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா, நீ உன் மனைவியை கூட ஒரு யூசன் த்ரோ மாதிரி தான் நீ பயன்படுத்துவ. உன் குடும்பத்தை கூட, உன்னுடைய மகனை எங்கேயாவது நீ வந்து அடையாளப்படுத்திக்க, உன் மகளை எங்கேயாவது வந்து நீ வந்து அந்த அவங்களுடைய மனம் புண்படுமா இந்த மாதிரி வந்து நம்ம, ஏன்னா உனக்கு 52 வயசு, அவரோட பொண்ணுக்கு கிராஜுவேஷன் சார், அதுக்கே ஒரு போகணும். அவர் மகளுக்கு திருமணம் முடிக்கிற வயது வந்து விட்டது. அவர் மகன் வந்து சினிமாட்ட இயக்குனர் ஆகிறதுக்கான அந்த வேலையில் இருக்காரு. மகன் வந்து காதலிக்கிற வயதில், மகள் வந்து காதலிக்க வேண்டிய வயதில், அப்பே பிளே பாயா இருக்காங்கிறது இருக்குல்ல. 52 வயசுல சராசரியா 25 வயசுல கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அடுத்து ஒரு 20 வயசுல மகன் இருந்துச்சுன்னா கட்டி கொடுத்துருவாங்கல்ல ஊர்கள்ல எல்லாம். பேரம்பேத்தி எடுக்கிற வயசு. உண்மையை சொல்ல போனா விஜய் வந்து யூத்து படத்தில் நடிச்சிருக்கலாம். ஒரு யூத்து கிடையாது, இப்போ அது கடந்த கால விஷயம், முடிஞ்சு போன விஷயம். இப்போ ஒரு யூத்து கிடையாது. அப்ப வந்து மகளுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்க வேண்டிய வயசுல, பேரம்பேத்திய எடுக்க வேண்டிய வயசுல நீ ஒரு ஆளை கூட்டிகிட்டு திடுறத, ஒளிவு மறைவு இல்லாம வேற வர்றேங்கிற மூலமாக நீ வந்து உன்னுடைய ஃபாலோவர்ஸுக்கு, ஒரு ரசிகர்களுக்கு, அவன் தொண்டர் நான் சொல்ல மாட்டேன், ஒரு ரசிகர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாய்? அவங்க தோழியா கூட இருக்கலாம்ல, நட்பு ரீதியா வந்திருப்பாங்க அப்படின்றாங்க சார். தோழியா இருந்தா எதுக்கு ஒரே கலர்ல ட்ரெஸ் பண்ணிட்டு ஏன் ஜோடி பொருத்தமா ஏன் வர்ற? உன் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. நீ நிரபராதியா இருந்தா பரவாயில்ல, நீ அப்படி வரலாம். உன் மேல குற்றச்சாட்டு இருக்குல்ல, குற்றச்சாட்டு இருக்கும்போது அதை உறுதி செய்கிற விதமாக நான் அப்படித்தான் வருவேன், உன்னால என்ன செய்ய முடியும்? முதல் மரியாதை படத்துல வந்து சிவாஜி கணேசனுக்கு ஒரு கேரக்டர் வச்சிருப்பாங்க, நீங்க அந்த பொண்ணோட அப்படின்னு ஒருத்தனா கேட்பேன், திரும்பி பார்த்தோன்னு நின்றுவாங்க. ஆமாடா அவளை நான் வச்சிருக்கேன்டான்னு சொல்லுவாரு சிவாஜி அந்த கதையில. அது மாதிரி நீ டிக்ளேர் பண்ற, அவ்வளவுதான். அப்ப இந்திய சமூகங்கள் வந்து, தமிழ் சமூகம் வந்து குடும்ப அமைப்புகளால் ஆனதே. குடும்ப அமைப்புகள்ல சரியாக வளர்க்கப்படாதவர்கள் தான் இளம் குற்றவாளிகளாக மாறுறான். மைனர் ஜெயிலில் இருக்கான் கொஞ்சம் பேர், கூலிப்படையா இருக்கான், சாதி வெறியர்களா இருக்கான். குடும்ப அமைப்பு வந்து செதுக்கப்படாம ஒருத்தனை சிதைக்கிற இடங்கள்ல தான் இந்த மாதிரியான சமூக விரோதிகளை உருவாக்குறான்னு சொல்றாங்க. அப்ப நீ என்ன குடும்ப அமைப்பை சிதைப்பதற்கு நீ ஒரு முன்னுதாரணமா இருக்க, நீ ரோல் மாடலா இருக்கியா இல்லையா? நீ எவ்வளவு பேர் வேட குணாலும் இருந்துக்க, உன் பலவீனத்தை, உன்னுடைய குற்றத்தை, உன்னுடைய ரகசியமா வைத்துக் கொள்ளாம நீ பகிரங்கப்படுத்துறது மூலமாக நீ என்ன சொல்ல வர்ற, சமூகத்திற்கு என்ன சொல்ல வர்ற? இப்போ தேர்தல் அறிக்கைய சொல்லியிருக்காரு சார், சில பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஆனா தொடர்ந்து ஆண்களுக்கு தனி, பெண்களுக்கு தனி,
அப்படின்ற விஷயத்த தொடர்ந்து அவருடைய தேர்தல் அறிக்கையில் அவர் வந்து மகளிர் தின விழாவில் பேசினதுலேயே ஆணாதிக்க சிந்தனையினுடைய உச்சம் அவர்கிட்ட இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, தாய்மாமை சீர் கொண்டு போவேன், நான் தங்கம் தருவேன் அப்படிலாம் பேசுறாரு. அண்ணன் சீர், தாய்மாமன் சீர் அப்படிலாம் சொல்றாருல. அவர் இன்னும் இந்த திருப்பாச்சி படத்துல இருந்து வெளியில வர மாட்டேங்கிறார். அண்ணன் கேரக்டர் நடிச்சாரு, அதை மறக்க மாட்டேங்கிறார் அவர். சரி பரவாயில்ல, தங்கம் அப்படி தர முடியும், 8 கிராம் தங்கம் தர முடியுமா, உருவவே நகை வந்து எல்லாரும் கொடுக்க முடியுமா, நீங்க இதுக்கெல்லாம் சாத்தியப்படுமா? அது அரசு கஜானாலேருந்து எப்படி கொடுப்பா, உன் காசை கொடுக்குறேன்னு சொல்லலை. அதுக்கு என்ன நடைமுறை சாத்தியம் இருக்கு? அப்புறம் என்ன செய்யறாருன்னா, சீர் கொடுப்பது என்பது வரதட்சணையின் ஒரு பகுதி. வரதட்சணையினுடைய அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா, பெண்ணுக்கு சொத்துரிமை மறுக்கப்பட்டது, கல்வி மறுக்கப்பட்டது, வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டது, பெண் சுய சம்பாத்தியத்திலே வாழக்கூடாது, ஆணை வந்து பின்பற்றி தான் வாழணும், ஆணின் தயவிலே தான் வாழணும். அதனாலதான் ஆணின் உடையில இருக்கிற பணம் வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பாக இருக்கக்கூடிய இது மாதிரி சட்டப்பை மாதிரி இருக்கிற பாக்கெட்லாம் பெண்ணினுடைய பாரம்பரிய உடைகள்ல கிடையாது. அவங்க வெளியில போகணும்னா கூட யாராவது கூட்டிட்டு போகணும், புருஷன் கூட்டிட்டு போகணும், வெளியில யாராவது மகையும் கூட்டிட்டு போகணும், பேரையும் கூட்டிட்டு போகணும், வயசான கிளவியானா யாரோ ஒரு ஆணினுடைய துணை இல்லாமல் அவங்க வெளியில போனா அவங்க வந்து இந்த இதுதான் கைதியை கூட்டிட்டு போறாங்கல்ல, போலீஸ் இல்லாமல் கைதியை கூட்டு போக முடியுமா ஜாமீன்ல, பிணையில் வந்து வர்றார்கள். அப்படித்தானே பெண்களை நம்ம வந்து அந்த கட்டுப்பாட்டிலே தான் நம்ம வந்து ஆணாதிக்க சமூகம் வைத்திருக்கிறதே. அப்ப நகை போட்டு கொடுக்கறது எதுக்குன்னா, சொத்துலாம் கேட்கக்கூடாது, நாங்க சீர் செஞ்சுட்டோம், உனக்கு நகை போட்டு கொடுத்துட்டோம், உனக்கு கணக்கு இந்த குடும்பத்துக்கு சம்மந்தம் இல்லை, பிறந்த வீட்டுக்கு நீ கெஸ்ட்டு தான், இனிமேல் வந்தேனா சொல்றது தான் அதனுடைய நோக்கம். நீ அதை ஊக்கப்படுத்துகிறது, நீ பெண்களுக்கான கல்வியை உறுதி செய்கிறது, வேலை வாய்ப்பை உறுதி செய்கிறது, அப்படித்தானே சொல்லணும். சம்பந்தமே இல்லாம நான் வந்து நீதிமன்றத்துக்கு வந்து இந்த மாதிரி பேர் வைப்பேன், நீதிமன்றத்துக்கு வந்து தனிநபர் பேர் வைக்க முடியுமா? அஞ்சலை அம்மாள் நீதிமன்றம்னு அப்படி வைக்கிறதா இருந்தால் தான் ஜெயலலிதா நீதிமன்றம் வச்சிருப்பாங்க, எம்ஜிஆர் நீதிமன்றம் வச்சிருப்பாங்க, காமராஜர் நீதிமன்றம் வச்சிருப்பாங்க. அது வைக்க முடியுமா? அது வைக்கிறதுக்கு அது என்ன இதா அலங்காரம் கிடையாது. அப்ப நீதித்துறை யாரிடம் இருக்கிறது, அது எப்படி வந்து பயன்படுத்தப்படுகிறதுங்கிற அடிப்படை அறிவு இல்லைன்னு அர்த்தம். ஆண் ஐஏஎஸ் பெண் ஐஏஎஸ்ன்னு 2 பேருக்கும் சரி பாகமா பிரிச்சு இல்லைங்க. முதல்ல பாலின சமத்துவம் என்பதே ஆண் பெண். நீங்க சில பேர் வந்து சொல்ல கோவப்படுவாங்க, ஒரு பெண் கவிஞர் இவங்க, பெண் டைரக்டரு அப்படியே சொல்றீங்க எங்களை பார்த்து, ஆண் இயக்குனர் என்னைக்கா சொல்றீங்களா? ஆண் கவிஞர் நான் சொல்றீங்க, வைரமுத்து ஒரு ஆண் கவிஞர், பழனி பாரதி ஒரு ஆண் கவிஞர் அப்படியா சொல்றீங்க? தாமரை மட்டும் ஒரு பெண் கவிஞர் என்னங்கடாது அப்படின்னு கேட்குறாங்கல்ல, உமாதேவியை பெண் கவிஞர் அப்படின்னு சொல்றாங்க, கோவப்படுறாங்கல்ல. அப்ப பாலின சமத்துவத்தை நோக்கி நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிற போது எவ்வளவு பிற்போக்குத்தனமாக அவர் இருக்கிறார் என்பதற்கு இதெல்லாம் சாட்சி. அப்புறம் இலவசமே கூடாதுன்னு நீ சினிமாலையும் காட்சி வச்ச, உன் கட்சிக்காரனும் பேசுறாங்க. இப்போ திடீர்னு வந்து அவங்கள காட்டிலும் அதிமுகவை காட்டிலும் திமுகவை காட்டிலும் நான் கூடுதலாக கொடுப்பேன்னு சொல்றது மூலமாக அவர்களை பார்த்து அவர் அச்சப்படுகிறார் என்பது உண்மை. இப்போ என்டிஏ கூட்டணியில் விஜய் சேர அழுத்தம் கொடுக்கப்படுகிறது அப்படின்ற செய்திகள் தொடர்ந்து போயிட்டு சார், அது சாத்தியமா? என்ன முடிவெடுப்பார் விஜய்? இல்லை, இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். என்டிஏ கூட்டணியில் வந்து விஜயை சேர்க்க போகிறாங்கங்கிறது நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா அவர் அங்கே தானே இருக்காரு. என்டிஏ கூட்டணியில் அவர் இன்னும் பகிரங்கமாக சேர்க்கப்படுகிறாரா அப்படி தான் கேட்கணும். இப்போ ரகசியமாக இருக்கிறார் என்டிஏ கூட்டணியில். சிபிஐயில் வந்து நான் இன்னைக்கு வரமாட்டேன் விசாரணைக்கு அப்படின்னா ரிலாக்ஸ் பண்ணுறாங்கல்ல. இப்போ மத்திய அரசாங்கத்தினுடைய அனுசரணை இல்லாமல் அது நடக்குமா? அது ஜனநாயகனுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட, மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக, சென்சார் போர்டுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட அவர் பேசலைல. அங்கே எப்படி அடக்க ஒடுக்கமா இருக்கிய? தமிழ்நாடு சிஎம் பார்த்து, ஸ்டாலின் சார் நீங்க பாக்கெட்ல வச்சு 30% உள்ள வச்சிருக்கீங்கன்னு சொல்ல தெரியுதுல. மோடி எவ்வளவு வச்சிருக்கிறான்னு சொல்லு, அமித்ஷா எவ்வளவு வச்சிருக்கிறான்னு சொல்லு, தேர்தல் நிதி வாங்கினதுல என்னென்ன முறைகேடு நடந்துச்சுன்னு சொல்லு. எத்தனையோ இருக்கு அவங்களுடைய பிரச்சனைகள். கார்பரேட் கம்பெனிகளுக்கு, குஜராத்திகளுக்கு அவர் எவ்வளவு சாதகமாக நடந்து கொண்டிருக்கிறார்னு சொல்ல முடியுமா உன்னால? பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் தனியார் மயமாக்கினதுல எவ்வளவு முறைகேடு நடந்திருக்கிறது, எத்தனை கோடி ஆதாயங்களை பாஜக அடைந்திருக்கிறதுன்னு ஒரு வார்த்தை உன்னால பேச முடியுமா? உனக்கு தில்லு இருக்கா? 30% ஸ்டாலின் சாருக்கு போகுதுன்னு பேசல, நிரூபி. ஜெயலலிதா மேல ஊழல் குற்றச்சாட்டை திமுக மேடைகள்லையா சொன்னது? நீதித்துறையில போய் வழக்க போட்டு ஜெயலலிதா நிரூபிச்சாங்கல்ல திமுக காரங்க. மணல் மாஃபியாக்களுக்கு எதிராக வந்து கண்டன அறிக்கையை வெளியிட்டு வீட்டில் போய் படுத்து கிடந்தாரா நல்ல கண்ணு? கோர்ட்டுக்கு போனார்ல, மக்களை திரட்டியும் போராடினாரு, உண்ணாவிரதம் இருந்தாரு மணல் மாஃபியாவுக்கு எதிராக. நீதிமன்றத்திலையும் சட்ட போராட்டம் நடத்தினாரு, மக்கள் போராட்டம் நடத்தினாரு. அவர் தானே தலைமைக்கு தகுதியானவர். அப்ப தலைமை பண்புங்கிறது அதானே. நீ எல்லாமே பஞ்சு டைலாக்கா பேசுறது, எல்லாம் வேணாலும் பஞ்சு டைலாக்.
பேசிட்டு பாஜகவை பார்த்தா பம்புற, திமுகவை பார்த்தா அப்படியே வந்து தென்னாவட்டா திமுறா பேசுற. இப்போனா மோடி டெல்லிக்கான தேர்தல் நடக்குது, அதை பத்தி பேசுறதுக்கு. சரி, அப்ப டெல்லி சர்க்காருக்கு கீழே தானே தமிழ்நாடு அரசு இருக்கு. தேசிய கல்விக் கொள்கையில நீதி தர மாட்டோம்னு சொல்றானே. அப்போ வந்து அதை வந்து நம்ம தனியா வந்து இப்போ நான் கேட்குறேன், 8:30 மணிக்கு வந்து திடீர்னு இரவுல தோன்றி பணம் செல்லாதுன்னு மோடி அறிவிச்சார்ல, இந்தியாவினுடைய ரூபா நோட்டு இனிமேல் செல்லாது, பழைய நோட்லாம் செல்லாதுன்னு அறிவிச்சார்ல, ஸ்டாலின் அறிவிக்க முடியுமா? ஒரு 8:30 மணிக்கு தோன்றி நீங்கள் கையில் வச்சுருக்கிற காசுலாம் இனிமேல் செல்லாது. அப்போ அவருக்கு அதிகாரம் இல்லைங்கிறது உண்மை தானே. தமிழக மீனவர்கள் தாக்கப்படுகிறார்கள். ஸ்டாலின் வந்து ஏன் கடிதம் எழுதுறாரு? அவருக்கு ரொம்ப ஆசையா கடிதம் எழுதணும்னு? அதிகாரம் இல்லாதனால தான் கோரிக்கை வைக்கிறாங்க. யார்கிட்ட கோரிக்கை வைப்போம்? கலெக்டர்கிட்ட போய் நம்ம மனு கொடுக்குறோம். ஏன் மனு கொடுக்குறோம்? கலெக்டருக்கு வந்து சில பவர் இருக்கு, அதிகாரம் இருக்கு. மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்து ஒரு உத்தரவு போடலாங்கிறக்காக தான் மனு கொடுக்குறோம். இப்போ அவர் மனு கொடுக்குறாரு என்ன அர்த்தம்? முதலமைச்சர் மனு கொடுக்குறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? மத்திய அரசாங்கம் வந்து மாநில அரசுக்கான அதிகார எல்லை சுருக்கமாக சுருங்கி இருக்கு. மாநில சுயாட்சிங்கிறது அதனால தான் அவங்க கேட்குறாங்க. தேசிய கொடியை ஏற்றுவதற்கு கூட மாநில முதலமைச்சருக்கு உரிமை இல்லாமல் இருந்தது கலைஞர் பெற்றுக் கொடுத்தாரு. அதான் உண்மை. அப்போ இவருக்கு அந்த அரசியல் அறிவு இல்லை, அரசியல் சாசனத்தை பற்றி அறிவு இல்லை. திடீர்னு ஓட்டலுக்கு பேர் வைக்கிறது மாதிரி அஞ்சலை அம்மாள் நீதிமன்றம் பேன்னு சொல்கிற அளவுக்கு நீ துணிச்சிட்டேன்னா எப்படி அதை செய்ய முடியுங்கிற அறிவு வேணாமா? இல்லை கூட இருக்கிற அந்த முட்டாள்கள் சொல்ல மாட்டாங்களா? கூடி இருக்கிற முட்டாள்கள் மூடர் கூடமா இதுன்னு கேட்குறேன். தாவேக்கா என்ன மூடர் கூடமா? இந்த முட்டாள்கள் சொல்லி தர மாட்டானா? அறிவு வேணாமா? அப்புறம் பெரிய காமெடி ஒன்று இருக்கு. நீங்கள் மாநகர பேருந்தில் சமீபத்தில் பயணிச்சேன்னா தெரியும், பெண்களுக்கு யாராவது பாலியல் தொல்லை செய்தால் அதுக்கு ஒரு பட்டன் வச்சுருக்கிறாங்க. அமுக்குன்னா அது காவல் நிலையத்தோட கனெக்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் 108க்கு ஃபோன் பண்ணால் எப்படி வர்றாங்க, அது மாதிரி ஒரு கனெக்டர் வச்சுருக்காங்க. ஃபோனில் ஆப்பும் நிறைய இருக்குல்ல. இவங்களுக்கு அதுவே தெரியல. இவங்க ஆட்சிக்கு வந்து அதெல்லாம் செய்ய போகிறோங்கிறாங்க. அது ஏற்கனவே நடைமுறையில் இருக்குது. நிறையா விஷயம் இவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு ரேஷன் கடைன்னா என்னென்னு பார்த்துருக்காரான்னு தெரியல. செட்டிங் போட்டு ஏதாவது செட்டு போட்டு ஆர்ட் டைரக்டர் வச்சாவது போட்டு பார்த்துருக்கலாம். அது அந்த மாதிரி சீனே இல்லை. ஏன்னா ராமராஜன் வந்து என்ன ஒன்று அப்படின்னா, ரேஷன் கடையில் ஒழுங்காக சீனி போட மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு சண்டை போடுற மாதிரி ஒரு படத்தில் நடித்தார். அந்த மாதிரி படத்தில் நடித்தாவது ஒரு ரேஷன் கடையை பார்த்துருப்பாரு. இவருக்கு அந்த வாய்ப்பும் இல்லை. அதனால் அவருக்கு அரசியலில் இந்த செக்கு எது செவலிக்கு எதுவும் தெரியாதுங்கிறாங்கல்ல, அது மாதிரி எதையாவது தெரியாமல் எதையாவது பேசுறது, பஞ்ச டைலாக் பேசுறது. ஊழலை ஒழிப்பேங்கிறது, வருமான வரியை நான் கட்ட மாட்டேன், டைம் முடிஞ்சு வச்சு அப்படிங்கிறது. இது யாருங்கிறது நமக்கு ஒரு குழப்பமா இருக்கு விஜயோடைய விஷயத்துல. எல்லாமே பெண்களுக்கு பாதுகாப்புன்ட்டு சங்கீதாவை துன்புறுத்துறது வழக்கு இருக்கு. அப்ப தன் வீட்டு பெண்களை தவிரனா சொல்லணும்ல, பெண்களை பாதுகாப்பேன் சங்கீதாவை தவிரனா சொல்லு. அதனால குடியுரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை, உங்க கூட குடியிருக்க முடியாதுங்கிற பிரச்சனை தான் அது. அதனால விஜயை பொறுத்தவரையில கல யதார்த்தம் தெரியவில்லை. அவருக்கு பெரிய வீழ்ச்சி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு கண்ணு முன்னாடி. அவரோட ஆதரவாளர்கள் நிர்வாகிகள் கூட்டத்திலேயே சத்தியம் வாங்குறாப்புல, யாருக்கும் ஓட்டு போட மாட்டீங்களா அப்படின்ட்டு. அப்போ வந்து நம்பிக்கை இழந்து நிற்கிறாரு. அதனால அவரை பொறுத்தவரையில அரசியல் அவருக்கு எதிர்காலம் இல்லை, அவர் சூனியமாக போறாருங்கிறதை புரிந்து கொண்டு தாவேக்காவை தன் பக்கம் ஈர்ப்பதற்கு என்டிஏ முயற்சி செய்கிறது. ஆராயத்திற்கு வந்து பல தலைப்பு. ரொம்ப நன்றி சார்.